வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். நமஸ்காரம் பா சேதுராமன். ஸ்ரீ ஐயர் பி குரு தமிழுடைய ஆசிரியர் எனக்கும் தங்களுக்கும் ஒரு ஆணை இட்டிருக்கிறார். கண்டிப்பாக வெற்றிக் கொள்ள வேண்டும், நாமம் திருமணம் இட்டுக் கொள்ள வேண்டும், விபூதி இட்டுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம். காரணம், இந்துத்துவாவை பறக்க மறந்துவிட்டால் இது சரியாக இருக்காது, சரியாக. அதை தவிர அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டட் மீ டு சாண்ட் ஸ்லோகா. நான் இந்த வாட்டி தமிழ்ல ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய தாற்பயங்களை எல்லாம் பார்த்தால், போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வூர், நீதியால் நல்லவத்தர் வாழ்மூர் வேதக்கோள் என்றெல்லாம் சொல்லி திருப்பாவையில் வருகிறது. அதையும் தவிர அங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரியா சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அடி புதுவை பைங்கவலர் பட்டபிரான் கோதை சொன்ன என்று அம்பாள் ஆண்டாள் அவர்கள் பாடியதும், கம்ப ராமாயணத்திலிருந்து ஒரே ஒரு வரியை பாடி நாம் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். கம்பன் முதல் முகவுரையிலேயே ராமனை பற்றி புகழ்ந்த போது, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிறைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிறா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று சரணமடைந்தார். அந்த தெய்வ பக்தியின் உச்சகட்டத்திலிருந்து கம்பராமாயணத்தை ஆரம்பித்தார். நாம் இருவரும் திருமாவளவனுடைய ராமாயணத்தை ஆரம்பிக்கலாம், விஜய் ராமாயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சார், நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க எனக்கு. விஜய் இந்த அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயத்த சொன்னாரு. திமுக கூட்டணி பலத்தை நம்பிதான் இருக்கு, 2026 அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அவங்க 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமா ஆமா. தமிழக சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக ரஜினிகாந்துக்கு அடுத்தது அவர்தான் தமிழகத்தில் ஒரு மாபெரும் நடிப்பு வல்லனர். அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நேற்று முறை பல கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு வீராப்புடன் இருக்கிறார் என்று தான் தெரிகிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் பேசிய 2 முக்கிய கருத்துக்கள், ஒன்னு ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் பேசியதும், ஒருவேளை விஜய் பேசியதிலிருந்து ஒரு தாக்கம் எனக்கு ஏற்பட்டது என்ன என்று கேட்டால், விஜய் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய பேச்சை கூட ஆதவ் அர்ஜுனா தான் எழுதி கொடுத்தாரோ என்று எனக்கு சந்தேகம் வந்தது. காரணம், அவர் பேசியதும் 2 பேரும் பேசியதுக்கு பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்றார்கள் பொதுமக்கள். குறைந்தது ஒரு 5000-6000 பேர் இருந்த இடத்துல விஜய் வெறியர்கள் என்று சொன்னால் மரியாதை இருக்காது, ஆனால் விஜய் ஆதரவாளர்கள் என்று சொன்னால் சாஃப்டாக இருக்கும். ஆனால் விஜய்க்கு பிடித்தமானவர்கள் பலர் அங்கிருந்து கைதட்டி கரகோஷம் எழுப்பியதில் கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும், குறிப்பாக ஐயா ஸ்டாலினுக்கும் ஐயா உதயநிதிக்கும் இது ஒரு அபாய மணியாகத்தான் நான் கருதுகிறேன். எனினும் விஜய் அவருடைய பேச்சை பார்த்தால் ஒரு குழப்பவாதியாகத்தான் நான் பார்க்கிறேன் அவரை. நீண்ட கால அரசியல் வாழ்க்கையில், அரசியல் பத்திரிகை தொழிலில், அரசியல் நிருபராக, அரசியல் ஆசிரியராக பல தொலைக்காட்சிகளுக்கும் பல பத்திரிகைகளுக்கும் ஆங்கில, தெலுங்கு, தமிழ் பத்திரிகைகளுக்கெல்லாம் இருந்ததனால் ஒரு வழியில் விஜயனுடைய நாடியை பிடித்து பார்த்தால், ஆரம்பிக்கிறார் மணிப்பூர், அவர் செல்லுகிறார் தேர்தல் கமிஷனை பற்றி, வெற்றியோ வாய்ப்போ ஜனநாயகம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி குழம்பியவர் வெங்கை வாயிலில் நின்றார். வெங்கை வாயில் இருந்து போயிட்டாரு, திருப்பி மைக்க பிடிச்சிட்டு பேசுறாரு, திருமாவளவனை திட்டுறாரு, ஆதரிக்கிறார், பாராட்டுகிறார். திட்டார் என்றால் ஒரு அன்புக்கினிய திருமாவளவனை பற்றி பேசுகிறார். ஒன்று நிச்சயம் சேத்து, திருமாவளவன் தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதி, தீவிரமாக தலித் அரசியலை செய்பவர். ஆனால் கடந்த 5-6 மாதங்களாக அவருக்கு உதயநிதியுடன் கைகோத்து செல்ல விருப்பம் இல்லை என்பதைத்தான் வெளிப்படுத்தி வருகிறார். கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், தலித்துக்கு பதவி வேண்டும், துணை முதலமைச்சர் தலித்தாக வேண்டும் என்றெல்லாம் 2 மாதம் 3 மாதங்களாக அவருக்கு முணுமுணுப்புகள் தெரிய ஆரம்பித்து விட்டது. சார், அது அப்படி சொன்னாலுமே
அப்பப்போ அவர் அது மாதிரி பேசின உடனே அழைக்கப்படுகிறார், முதலமைச்சரை சந்திக்கிறார், இல்ல திமுக தலைவர்களை சந்திக்கிறார், உடனே நாங்க வந்து கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப ஏன் சந்திச்சு ஒண்ணு இப்போ விசிகால இருந்து விஜய் அந்த ஆதவ அர்ஜுன் ஏன் நிக்கிற ஒண்ணும் தலைமைச் செயலகத்தில் பேசுகிறேன் என்று ஒருவேளை நீக்கினால் விசிகா உடையுமா உடையாதா? அது தவிர அவர் வந்து இந்த பானை சின்னத்தை முடக்குவாரா முடக்க மாட்டாரா? இதெல்லாம் ஒரு கேள்விகள் எழும். விஜய் கட்சியில் ஸ்ட்ரைட்டா போய் ஆதவ அர்ஜுனா சேர்ந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க? அது விசிகாக்குத்தான் நட்டம். அந்த நஷ்டத்தை ஆதவ அர்ஜுனா அந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடியவரா இருப்பார்னு நினைக்கிறீங்களா சார்? பேச்சில் கவரக்கூடிய பணம் இருக்கு அவர்கிட்ட. லட்சுமி கடாட்சம் இருக்கு, சரஸ்வதி கடாட்சம் இருக்குது. அவர் பகவதி பிக்ஷாந்தேகி என்று எண்ணினால் உடனே அவர் லாட்டரி ஆச்சு. அவர் தானே லாட்டரி. தமிழகத்தில் லாட்டரியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு முதலாக எலெக்ஷன் ஃபண்ட் கொடுத்தது அவருடைய உறவினர் மார்டின் என்பவர் தான் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் நம்ம மெயின் லைனுக்கு வந்துடலாம். இப்போ விஜய் பேசியிலிருந்து திருமாவளவனுக்கு ஒரு குழப்பம் வந்தது. அதை அவர் முற்றுப்புள்ளி வைக்காமல் கமாவாக வைத்திருக்கிறார். என்ன ஒரு கேள்வி கேட்கிற சேர்த்து உங்களை கட்டுங்க. விசிகா தொண்டர்கள், நீண்ட நாளாக பயணம் செய்தவர்கள், திராவிட ஐக்கியமானவர்கள், புது ரத்தத்தை வேண்டும் என்பவர்கள் ஒரு விதை விதைத்து விட்டார் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. காரணம், அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படி கொழுத்த பணக்காரர்கள் ஊழல்வாதிகளாகிவிட்டார்கள். அவர்கள் வளரும் போது நாம் ஏன் வளரக்கூடாது என்ற ஒரு பொறாமை குணம் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் பதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த கேடருக்கும் விஜய் கூட்டத்தில் பேசிய பொழுது ஆதவ அர்ஜுனா பேசிய போது கைத்தட்டல் வந்ததே. ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா ஆட்சியில் சேர்ந்து ஏடிஎம்கேக்கு போவாங்களா, இல்ல விஜயோட போவாங்களா, இல்ல டிஎம்கேயோட போவாங்க விசிக ஆளுங்க. ஆதவ அர்ஜுனா மேல கை வச்சிங்கன்னா அது கட்சியில் இரண்டாக பிளந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எந்த மாதிரியான விளைவுகளை விசிகாவில இந்த செயல்பாடு உருவாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், பாஜகவை சேர்ந்த சம்பித் பாத்ரா வந்து உங்களுடைய ஃபேவரட் ராகுல் காந்தியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கும் ஃபேவரட் தான் சார், மிகப்பெரிய ஃபேவரட் சார், அவர் நாட்டோட ஃபேவரட் சார். அவர் வந்து என்ன சொல்லுங்க சார். அவர் துரோகி என்று சொல்லிவிட்டால் அவ்வளவு கடினமான வார்த்தையை உபயோகிப்பது. சம்பித் பாத்ரா பாஜக கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் துரோகி என்று சொல்லுவது கடந்த 15-20 வருடங்களாக அவர் எம்பியாக வருகிறார். அவர் உணர்வாயன் என்று பெயர் எடுத்தாலும் தன்னை பப்பு என்று அவரே சொல்லிக் கொண்டாலும் அவர் போரேசுடன் நட்பு கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக துரோகி என்று சொல்வது. காரணம் 138 வருட அரசியல் பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் உணர்வாயன் தான், யாரும் இல்லை சொல்ல. துரோகி என்ற பட்டம், பப்புவிலிருந்து துரோகி என்று பதவி உயர்வு பெற்றாரே, அதை பற்றி தான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். சார், அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, ராகுலும் சோரஸும் ஒண்ணு அப்படின்றாரு. அப்ப இவர் அதானியும் மோடியும் ஒண்ணுங்கன்னா அவங்க அந்த காயினை அப்படியே திருப்பி போடுறாங்க, அவ்வளவுதானே, வேற என்ன இருக்குது. ஜார்ஜ் சோரேஸ் கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்து புறப்பட்ட பாரத் ஜோடோ யாத்திராவிற்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்பது நிரூபணமாகிவிட்டது. ஒண்ணு கேட்கிற சேத்து, 248 முறை அயல்நாடு சென்றாரே ராகுல் காந்தி தன்னுடைய 10 வருட பயணத்தில். ஏன் இப்பெல்லாம் போறது கிடையாது ஃபாரினுக்கு? அவருக்கு என்ன குடும்ப விஷயம் இருக்குதா? அவர் பேச்சுலர் ஆச்சே. இல்ல அவருக்கு மனது குழப்ப, முதல்ல விபாசனா பண்ண போறேன், யோகா ட்ரைனிங் போறேன், மெடிடேஷன் பண்ண போறேன்னு போய் சொன்னார். அப்புறமா சில இதை பாத்தீங்கன்னா குடும்பம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டார்கள், அதுவும் பொய்யாகிவிட்டது. அதையும் தவிர சில டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி போட்டுக்கிறது அவர் அயல்நாடு சிட்டிசன் என்று சொல்லிக்கிறார், அவருக்கு 2 பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட்டையும் டெல்லி ஹைகோர்ட்டையும் அது வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசாங்கத்திற்கு ஆணை எடுத்து இருக்கிறார்கள் நீதிபதி அரசர்கள்.
இந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா சேது, ராகுல் காந்தி தேச துரோகி என்று சொல்வதில் அர்த்தம் உள்ளதா இல்லையா என்ற விவாதத்திற்கு முன்னதாக மத்திய அரசாங்கத்திற்கு வந்த பல முக்கியமான செய்திகளை ராகுல் காந்தி அயல்நாடு பயணம் செய்த போது யார் யாரை பார்த்தார்கள் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், அமித்ஷாவிற்கு தெரியும். ஏன் இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருந்தாங்க அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டர்? அவர் மீது அனுதாபம் வரும்னு நினைச்சாங்களா? இப்ப தேச துரோகி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சம்பித் பாத்ரா சொல்றாருன்னா அது பிரதமராலும் மத்திய உள்துறை அமைச்சராக அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கும். இல்ல சம்பித் பாத்ரா அப்படி பேச முடியாது. நாளைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரை, நாட்டோட எதிர்கட்சி தலைவரை அது மாதிரி பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல சொன்னது தவறுதான் அப்படின்னீங்க, ஆனா இதுக்கு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கறதையும் சந்தேகமா சொல்றீங்க. அப்புறம் அவர் செயல்பாடுகள் அந்த மாதிரி தானே இருக்கு. ராகுல் காந்தியுடைய செயல்பாடு ஏன்னா துரோகி, தேச துரோகின்னு சொல்லுவதை நம்ம சொல்றதை விட பாஜக சொல்லுவது சாலச்சிறந்த அவரிடம் உளவுத்துறை இருக்கிறது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், என்ஐஏ, பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், எத்தனையோ ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட ஏதானும் ஒரு இன்புட் வரத்தான் வரும் அந்த மாதிரி சொல்றதுக்கு. அதை மெதுவா அவுத்து விடுவாங்க, நாளைக்கு அவுத்து விடுவாங்க. யாரு கண்டாங்க? அது இப்ப தொலைபேச்சு வார்த்தையாவோ அல்லது ஏற்கனவே புகைப்படத்தான் காமிச்சிட்டாரு. நியூயார்க்ல இருந்த போது ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட பக்கத்துல உட்கார்ந்தான்னு சொல்லிட்டாங்களே. ஷேர்கில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தலைவருடன் இருந்தார் என்று. ஆக மொத்தம் காங்கிரஸ் என்பது வீழ்ந்து மடிந்து உடைந்து மரணமாகிவிட்டது வட இந்தியாவில். அதனால தானே இப்போ மம்தா பானர்ஜி கூட சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தியை தூக்கிட்டு என்ன கொண்டு வந்து வச்சிருக்கேன் இந்தியா அலையன்ஸ்ல, நான் என்ன பண்ணுவேன்னு. இப்ப அதை தவிர காங்கிரஸ்காரர் சொல்றாங்க பிரியங்கா காந்தி கொண்டு வாங்குங்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா நான் சொல்ல போறேன். கடந்த ஒரு வாரமாக டெல்லியில் ராகுல் காந்தி துரோகி என்று சொன்னதற்கு பிறகு நாடாளுமன்றம் 9ஆம் தேதி காலை திங்கட்கிழமை 11 மணிக்கு கூடும்பொழுது மீண்டும் அமளி செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். சோரேஸ் ராகுல் 1 என்று முதலில் அட்டை ஒட்டி கொண்டு அவர்களும் போராட்டம் நடத்த போவதாக நான் கேள்விப்படுகிறேன் சேது. ஆக மொத்தம் ராகுல் காந்தியை வர்ணித்தது பாஜக தரப்பிலிருந்து பார்த்தால் சரியாக இருந்தாலும் ராகுல் காந்தியுடைய நடவடிக்கையும் அபரிகதமாக போய் தேசத்திற்கு விரோதம் 248 பேர் ஒரு 48 டைம்ஸ் யாராவது ஃபாரின் போவாங்களா சேத்து? 248 டைம்ஸ் இல்ல. ஒவ்வொரு 10 லட்சம் வச்சுங்க சிம்பிளா. இது எங்க போச்சு அவருக்கு? இந்த பணம் எங்க வந்து அவருக்கு எதுக்காக போனாரு? இஸ் a responsible citizen, public servant. He is answerable. அதனால வச்சு அடிச்சாங்க சமித் பாத்ரா. இப்போது சபாநாயகர் ஓம் பிர்லா, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கையில் இருக்கிறது, என்ன செய்ய போறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எனினும் ராகுல் காந்தி தன் தலையில் தன் மண்ணை போட்டுக் கொண்டார். அவருடைய பேச்சுகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அப்ரோச்மெண்ட் இந்த ஒரு கடந்த 10 வருடங்களாக கூட தேச துரோகிக்கு சரியாகத்தான் இருக்கிறது. 10 தடவை பாராளுமன்ற 120 10 தடவை ராகுல் காந்தி ஸ்டால் பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்டை. அதுக்கு ஜார்ஜ் சோரேஸ் மூலமாக வரக்கூடிய பத்திரிகை செய்திகள், எடன்பர்கு, அப்புறம் பிபிசி வாய்ஸ் மெயில், பிபிசியினுடைய அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எத்தனை பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. பொய் மன்னர் ரஃபேல்ல சொன்னார், சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டார். அவரு கண்ணடிப்பாரு, சுஸ்மிதி ராணி பார்த்து, நரேந்திர மோடி போய் கட்டிப்பாரு. ஆக மொத்தம் ஒரு பைத்தியக்கார செயல்களை செய்யக்கூடிய ராகுல் காந்திக்கு இந்த பட்டம் கொடுத்த தவறு என்று நான் நிலைப்பாடு வைத்தாலும் பாஜக தரப்பிலிருந்து பார்த்தால் அது நியாயமாகத்தான் படுகிறது. சார், இறுதியா ஒரு கேள்வி சார். 3 மாத இடைவெளிக்கு பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இப்ப தேர்தல்கள்லாம் பாஜகல நடைபெற்று வருகின்றன. மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா? அவருடைய செயல்பாடுகள் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு டெல்லியில இருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களா உங்களுடைய பார்வையில்? கண்டிப்பாக அவர் வந்தவுடன் இந்த பதவி ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பாக புதியதாக வரக்கூடிய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வேண்டும் என்றுதான் சொல்லுவார். தமிழகத்தில் வாக்கு வங்கியை பெருக்கியவர். முழுக்கையெல்லாம் அது ஒரு பிராமண கட்சி, ஹிந்தி கட்சி என்றெல்லாம் சொல்லி பாஜகவை ஒதுக்கினார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவருக்கு சமமாக செய்தார் என்றால் அது அண்ணாமலை ஒருவரால் தான் செய்திருக்க முடியும்.
அந்த பிராமண கட்சிங்கிறது ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ எம் பிராமின். நான் வந்து என்னுடைய பிராமினிசத்தை நான் இன்னொருத்த மேல திணிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க சமூக நீதி சமூக நீதினு சொல்லிட்டு பிராமணன் தள்ளி வச்சாங்க பாருங்க, அதைதான் உடைச்சாரு போட்டு அண்ணாமலை. 3 விஷயங்களை இந்த அண்ணாமலை சிறப்பாக செய்தார். ஒன்று, என் மண் என் மக்கள் பயணம். இரண்டாவதாக, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஈவி ராமசாமி நாயகர் சேகரை எடுத்து வேறு இடத்தில் வைப்பேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அண்ணாமலையாகத்தான் இருக்கிறார். தமிழ்த்தாய் பாட்டை நிறுத்துவோம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு இரிட்டேட்டிங் பாயிண்ட் ஃபார் டிஎம்கே. இன்று தமிழக அரசியலில் அண்ணாமலையை தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டு விட்டார். அவர் கண்டிப்பாக 2வது முறையாக ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாக 2025 மீண்டும் என் மண் என் மக்கள் நடைபயணத்தை வேறு விதத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறார், வேறு முனையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறார். அது திருப்பி 234 தொகுதிகளுக்கும் அவர் டச் பண்ண போறாரு. ஸோ அதை அமித்ஷா அவர்கள் துவக்கி வைக்க இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆக மொத்தம் அவர் படியில் நீடிப்பார் என்று தான் எனக்கு டெல்லியில் வட்டார செய்திகள் கிடைக்கின்றன. சேது சார், இது வரைக்கும் பொறுமையா என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.